வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும். நீங்கள் வந்து 12th டிப்ளமோ டிகிரி இது மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 28/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 10,000, 15,000, 20,000 இது மாதிரி தனித்தனியாக வந்து போஸ்டிங்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். இந்த இடத்துல என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எழுதணும். இந்த இடத்துல உங்களோட நேமு, அதுக்கப்புறம் ஜென்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த்து, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட நேமு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட பேரண்ட் நேம், நேஷனாலிட்டி என்ன, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அட்ரஸ்ஸு, காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக எழுதிங்க. எழுதுனதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, டிசி, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பதவியின் பெயர் வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா மைய நிர்வாகி. இது வந்து பேச்சுலர் டிகிரி இன் லா, சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கீங்க, MBA முடிச்சிருக்கீங்க, MSc சைக்காலஜி முடிச்சிருக்கீங்க, MA சோசியாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 35,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சீனியர் கவுன்சிலர், முதன்மை ஆலோசகர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து MSc சைக்காலஜி, மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, ஸோ இது மாதிரி நீங்கள் சமூகவியல் இது மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 22,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பதவி வந்து பார்த்திங்கன்னா IT ஸ்டாஃப், அதாவது தகவல் தொழில்நுட்ப பணியாளர். இதுக்கு வந்து BCA, BSc, MSc, MCA, IT அல்லது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 20,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த போஸ்டிங் கேஸ் ஒர்க்கர். இதுக்கு வந்து BA, BSW, BSc உளவியல், MSc உளவியல், MSW சமூக பணி, MA சமூகவியல் இது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஜாப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் 18,000 சேலரியும் வந்து சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் ஷிஃப்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி. இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர், பல்நோக்கு உதவியாளர். 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. 10,000 சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இதெல்லாமே நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரங்கம் 2வது தளம், திருவண்ணாமலை 606604 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனோட லிங்க்கு லாஸ்ட்டு டேட் வந்து 28/11/2025 கொடுத்துருக்கோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான இந்த ப்ரெஸ் ரிலீஸ் தனியாக தனித்தனியாக பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.